ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இதுதான் ராதாவோட வீடு. ராதாவும் சீதாவும் பேசிட்டு இருக்காங்க. சிக்கி தூங்கிட்டு இருக்கான். அப்போ அம்மா 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 இங்க கேளுங்கம்மா. அம்மா நாங்க எல்லாரும் தெருவுல விளையாடிட்டு இருந்தோம்மா. அப்போ ஒரு நாய் வந்து அர்ஜுனையும் மலரையும் கடிச்சிடுச்சுமா. அவங்களுக்கு ரத்தம்லாம் வருதும்மா. வாங்கம்மா. என்னது, நாய் கழிச்சிடுச்சா? எப்படிம்மா? எங்க அவங்க ரெண்டு பேரும்? கூப்பிட்டுனுமா போய் இங்க ஃபர்ஸ்ட். வராங்கம்மா, பின்னாடியே தான்மா வந்துட்டு இருக்காங்க. வலிக்குது ஆண்டி ஆண்டி, ரத்தம் வருது ஆண்டி ஆண்டி, எங்களை நாய் கடிச்சிடுச்சு ஆண்டி. ஆமா ஆண்டி, எங்களை நாய் கடிச்சிடுச்சு. எப்படி பசங்களா? எங்க கடிச்சிச்சு உனக்கு? காமியா அர்ஜுன். கையில கடிச்சிருக்கு. ஐயோ, ரொம்ப ஆழமா. கால்ல கடிச்சிருக்கு. ரொம்ப ஆழமா கடிச்சிருக்கு. எப்படி, என்ன பண்ணீங்க நீங்க நாய்கிட்ட போய்? எதனால உங்களை கடிச்சது? இப்ப அதெல்லாம் பேச டைம் இல்ல. சரி சரி வாங்க ராதா, நீ பாத்துக்கோ, கையில பாத்துக்கோ. நான் போயிட்டு வரேன். இவங்களை ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் இட்டுட்டு வரேன். டாக்டர்கிட்ட போய் காமிச்சாதான். இவங்கள போய் காமிச்சிட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க அக்கா, நீங்க போய் காமிச்சிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் கையில. சீதா மலர் அர்ஜுனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. டாக்டர் டாக்டர், ஒரு எமர்ஜென்சி. இவங்க ரெண்டு பேரும் நாய் கடிச்சிடுச்சுமா, கொஞ்சம் எதனா பண்ணுங்க. டாக்டர் இல்லையாமா? டாக்டர் எங்க? இவங்களுக்கு ரத்தம் வர வருதுமா, சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுமா. எங்க போயிட்டாங்க டாக்டர்? ஹாஸ்பிட்டல்ல இல்லையாமா? டாக்டர் வருவாங்க. டாக்டர் பக்கத்துல பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட், அதை அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. நீங்க அது வரைக்கும் பசங்களை பெட்டில் உக்காருவீங்க. டாக்டருக்கு நான் ஃபோன் பண்ணி இப்போ கூப்பிடுறேன். வலிக்குது, வலிக்குது வலிக்குது. கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடுமா, பசங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அது வேற நாய் வேற கடிச்சதுமா, எதனா ஒண்ணு பண்ணி ஆகணும். இதுல வேற விஷம் ஏறிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம், டாக்டர் வருவாங்க. நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல, அங்கேயும் ஒரு எமர்ஜென்சி தான், பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு அர்ஜென்ட் பண்றீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க டாக்டர். அந்த பேஷண்ட்டையும் பாதியில விட்டு வர முடியாது இல்லம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் போய் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு இருக்கும் அந்த பேஷண்ட். வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ கால் போட்டு பார்க்குறேன் சார் வராங்களா இல்லையான்னு. ஹலோ டாக்டர், இங்க ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்க, 2 பேர். அவங்களுக்கு நாய் கடிச்சிடுச்சு, ரொம்ப வலிக்குது சொல்றாங்க. முடிஞ்சிச்சா டாக்டர்? வரீங்களா? ஓகே அக்கா, சீக்கிரமா வர சொல்லுமா, அவங்களுக்கு வலிக்குது. சீக்கிரமா வரட்டும் டாக்டர், வாங்க. ஆண்டி ரொம்ப வலிக்குது ஆண்டி, எங்கனால தாங்க முடியல ஆண்டி. முடியல ஆண்டி. பசங்கெல்லாம் கொஞ்ச நேரம் வலிய பொறுத்துக்கங்க, டாக்டர் வந்துருவாங்க. ஐயோ, இந்த நாய் எங்களை தான் கடிக்கணுமா? வேற யாரும் கடிக்க கூடாதா? அதுக்கு எலும்பு எல்லாம் யாருமே போடலையா? அர்ஜுன் சைலண்டா இருப்பா, டாக்டர் வந்துருவாங்க கொஞ்ச நேரம். ஆண்டி, எங்கனால வலி தாங்க முடியல ஆண்டி, நீங்க வேற. பசங்களா அமைதியா இருங்க. அப்போ டாக்டர் வந்துட்டாங்க. நர்ஸ், யார் எங்க பேஷண்ட்? இவங்க தானா பேஷண்ட்? 2 பசங்க நாய் கடிச்சிட்டு சொன்னீங்களே, இவங்க தானா இவங்க? சரி சரி. பசங்களா எதை கை காமிப்பா பார்க்கலாம். ஓ, நல்லா ஆழமா தான் கடிச்சிருக்கு நாய். நீ எதனா பண்ணியாப்பா நாய? பாப்பா வந்து காமிமா. கால்ல கடிச்சிருக்கா? உனக்கும் நல்லா ஆழமா தான் கடிச்சிருக்கு நாய். நீங்க எதனா பண்ணீங்களா? ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஆழமா கடிச்சிருக்கு. நர்ஸ், இவங்களுக்கு நல்லா கிளீன் பண்ணிட்டு ஆன்டிசெப்டிக் ஜெல் போட்டுட்டு பேண்டேஜ் போட்டுடுங்க. 5 ml ஆன்டிபயோட்டிக் சிரப் கொடுத்துடுங்க. வலி கொஞ்சம் சுமாராயிடும். அதுக்கப்புறமா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், சரியா? எஸ் டாக்டர், நான் பண்ணிடுறேன் டாக்டர். சரி, எதனா இருந்தா எனக்கு உடனே கூப்பிடுங்க, நான் வரேன். பசங்களா, நான் இப்போ டாக்டர் உங்களுக்கு பேண்டேஜ் போட சொல்லியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு போடுறேன். பாப்பா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுறேன், காமி. கொஞ்சம் லைட்டாக வலி எடுக்கும், கொஞ்சம் பொறுத்துக்க, சரியா? இது போட்டால் கொஞ்சம் எரியும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா அதுக்கப்புறமா பேண்டேஜ் போட்டால் ரத்தம் நின்றுடும். வலிக்குது ஆண்டி, எரியுது ஆண்டி, எரியுது. கொஞ்சம் பொறுத்துக்குமா பாப்பா, சரியா போயிடும். ஒன்றும் இல்லை, நாய் ரொம்ப ஆழமாக கடிச்சிருக்குல்ல, பேண்டேஜ் போட்டாதான். இதுதான் ட்ரீட்மெண்ட் இதுக்கு. வேற என்ன பண்றது? இப்போ பேண்டேஜ் போட்டுக்கோ, இப்போ ரத்தம் நின்றுடும், சரியா? வலிக்குது ஆண்டி. முடிஞ்சிடுச்சு பாப்பா, அவ்வளவுதான். இப்போ இப்போ ரத்தம் நின்றுடும் பாரு. தம்பி, நீ வாப்பா முன்னாடி. இப்போ ஆண்டி, வலிக்காம பண்ணுங்க ஆண்டி, நாய் கடிச்சதே இன்னும் வலிக்குது, நீங்க வேற என்ன அழுத்த போறீங்க? வலிக்குது ஆண்டி. ஆண்டி போதும் ஆண்டி, ஸ்லோ ஆண்டி.
ஐயோ இந்த நாய என்ன பண்றது, நான் போய் கடிச்சிடலாமான்னு இருக்கு, எனக்கு வலிக்கிற வலியில என்னால தாங்க முடியவே இல்லை. என்னப்பா தம்பி, நாய் உன்னை கடிச்சதுனால இப்ப நீ போய் கடிக்கலான்னு பாக்குறியா? அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. பாத்தியா, பேண்டேஜ் போட்டாச்சு. இப்போ சிரப் குடிங்க, சரியா? இப்ப டாக்டர் ஆன்டிபயோட்டிக் குடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த குடிப்பா. ஆண்டி சிறப்பு வேண்டாம் ஆண்டி, வேண்டாம் ப்ளீஸ் ஆண்டி, வேண்டாம் ஆண்டி. குடிக்கலன்னா எப்படி தம்பி சரியாகும்? அப்பதானே வலி போகும். வலிக்குதுன்னு சொல்றல்ல, குடிச்சிடு. இந்த பிடி ஆத்தர வேண்டாம் ஆண்டி, ஆண்டி வேண்டாம் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. குடி. இந்த பிடி ஆத்தர வாங்கிக்கோ. இது குடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? ஐயோ கசக்குது ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? பாப்பா இந்தாம்மா, நீ குடிச்சிடு. அவ குடிக்கிறா பாரு, நீ தான் இவ்ளோ இது பண்ற. இவ எப்படி குடிச்சா? என்ன ஆச்சு இப்போ உனக்கு? இப்ப நீங்க மருந்து குடிச்சிட்டீங்கல்ல, இப்ப வலி கொஞ்சம் கொஞ்சம் சுமாராயிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து திருப்பியும் உங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க, சரியா? அப்புறமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. டாக்டர் வீட்டுக்கு அமிச்சா சரிதான், அங்க இருக்கிற ஊசிய பார்த்தா பயமா இருக்கு. எவ்வளவு பெரிய ஊசி வச்சிருக்காங்க அங்க, அதை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. அதை வேற எடுத்து குத்திட்டாங்கன்னா அவ்வளவுதான். நானு நாய்க்கு வச்சா ஊசி போட மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அர்ஜுன், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஊசி குத்துனா கூட என்ன கொஞ்ச நேரம் தான் வலிக்க போகுது. நான்லாம் ஒன்னும் பயப்படல. நீ தான் பயந்துட்டு இருக்க ஊசிக்கு. கம்முனிருடா. நம்மளுக்கு வலி சரியாகணும்ல. நாய் கச்சிருக்கடா நம்மளுக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எறும்பா கச்சின்னு இருக்க நினைச்சிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அர்ஜுன். என்ன அமைதியா இருக்கு? உனக்குதான் ஊசியில ஒன்னும் பயம் இல்ல, எனக்கு பயங்கரமா பயமா இருக்கு. என்ன ஆக போகுது தெரியல. அந்த ஊசி எடுத்து நம்மளுக்கு குத்துனாங்கன்னா அவ்வளவுதான் போல இருக்குதே. நர்ஸ், இப்போ ஊசி போடணும்ல, டாக்டர் வருவாங்கல்ல. இப்போ நாய் கடிச்சதுக்கு கண்டிப்பா ஊசி போட்டுதான் ஆகணுமே, இல்லைன்னா செப்டிக் ஆயிடுமே. கண்டிப்பா போட்டாகணும், அது முக்கியமாச்சு. ஆமாமா, கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். டாக்டர் வருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி, நீங்க போய் டாக்டர் கூப்பிட்டுட்டு வாங்கம்மா. எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, சீக்கிரமா போகணும். என் குழந்தை வேற விட்டு வந்திருக்காங்க. பசங்களா எல்லாரும் இங்கேயே உக்காந்துட்டு இருங்க, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு ஊசி போட்டாகணும். இப்ப நாய் கடிச்சதுக்கு கண்டிப்பா ஊசி போடணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு எதனா ஃப்ரூட் ஜூஸ் இருந்தா எடுத்துட்டு வரேன். எதோ சேட்டெல்லாம் பண்ணாத இருங்க. சரிங்க ஆண்டி, எடுத்துட்டு வாங்க ஆண்டி, நாங்க ஜூஸ் குடிக்கிறோம். சரி, நான் போயிட்டு வரேன், டாக்டர் வர்றதுக்குள்ள. மலர், நான் சொன்னேன்ல கண்டிப்பா நம்மளுக்கு இப்போ ஊசி குத்ததான் போறாங்க. இப்ப அந்த ஊசியை என்ன பண்றது? நான் தூக்கி போட்டுட்டுமா எங்கன்னா? சொல்லு மலர், எதனா கொஞ்சம் நான் போய் தூக்கி போடுறேன் இரு. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, எங்கன்னா ஒலிக்க வைக்கிறேன். இதை எடுத்து எங்க ஒலிக்க வைக்கிறது, எங்க ஒலிக்க வைக்கிறது தெரியலையே. இந்த டேபிள் கீழேயும் ஒலிக்க வைக்க முடியாது, இங்கேயும் எதுவும் ஒலிக்க வைக்க முடியாது. எங்க ஒலிக்க வைக்கிறது? இரு இரு, இந்த செடிக்குள்ள எங்கன்னா உள்ள போட்டுடுறேன். உள்ள வச்சிடறேன். இது உள்ள சொறி வச்சுட்டா டாக்டருக்கு தெரியாது இல்ல, நர்ஸுக்கும் தெரியாது. நர்ஸ் எங்கன்னா தேடிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு ஊசியா குத்த மாட்டாங்க. இந்த ஊசி இருந்தா தானே நம்மளுக்கு ஊசி குத்துவாங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி குத்துறாங்கன்னு. இப்ப எப்படி குத்துறாங்க நானும் பாக்குறேன். சரியான இடத்துலதான் வச்சிருக்கேன், யாருக்குமே தெரியாது. தெரியாது இல்ல மலரு? பாரு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம். தெரியாது, நீ சொல்லாத மலருன்னா டாக்டர் கிட்ட எல்லாம். அப்போ நர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. பசங்களா, டாக்டர் வர போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும், சரியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எங்க போயிட்டாங்க அந்த அம்மா? ஆளை காணோம். எங்கன்னா வெளியே போயிருப்பாங்க. நம்ம உக்காந்துக்கலாம். நர்ஸ், என்ன எப்படி இருக்கு பசங்களுக்கு? சுமாரா இருக்கா? வலி எல்லாம் கேட்டீங்களா எதுனா? எஸ் டாக்டர், கொஞ்சம் சுமாரா இருக்க சொல்றாங்க, ஆனாலும் ப்ளீடிங் கொஞ்சம் இருக்கு டாக்டர். ஓகே, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். இப்போ ஊசி போட்டுதான் ஆகணும் அவங்களுக்கு. எஸ் டாக்டர், ஊசி போட்டுடலாம். சரி பசங்களா, என்ன பண்றீங்க? வலி எப்படி இருக்கு? ஒண்ணு இல்ல, 4 நாள் தொடர்ந்து டெய்லி ஒரு ஊசி போட்டா சரியா போயிடும், சரியா? 4 நாள் தொடர்ந்து ஒரு ஊசியா? நான் ஒன்னே போட்டுக்க மாட்டேன்னு சொல்றேன், இதுல வேற 4 நாளா? அடாடாடாடா. என்னப்பா தம்பி, என்ன முழிக்கிற? ஊசினா பயமா உனக்கு? உன் மூஞ்சி பார்த்தாவே தெரியுதே. ஆமா டாக்டர். இல்ல 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 டாக்டர், ஊசிலாம் பயம் இல்ல டாக்டர். வெரி குட். நர்ஸ், ஊசி எடுத்துட்டு வாங்க. எஸ் டாக்டர், எடுத்துட்டு வரேன் டாக்டர். மேஜிக்கல் பார்பி 50 டோஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க நர்ஸ். எஸ் டாக்டர், எடுத்துட்டு வரேன் டாக்டர். இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் இங்கதான் வச்சேனே, எங்க போச்சு? இங்கேயும் காணோம், இங்கேயும் காணோம், எங்க போச்சு? இங்கதான் வச்சுட்டு போனேன் நானு, எங்க போயிருக்கோம்? எங்க? டேபிள் கீழே இருக்கோ ஒருவேளை? டேபிள் கீழேயும் இல்லையே, எங்க போச்சு? அடாடாடா, யாருன்னா வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களோ? பசங்களா, யாருன்னா வந்தாங்களா? இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போயிட்டாங்களா இங்க இருந்து வந்து?
காணும் இன்ஜெக்ஷன். சார் இன்ஜெக்ஷன் காணோம் சார். எங்க போச்சு தெரியல. நான் இங்க தான் டேபிள் மேல தான் வச்சிருந்தேன். அதுல என்ன இருக்கு நர்ஸ்? வேற எடுத்துட்டு வாங்க போய். எஸ் டாக்டர், நான் போய் எடுத்துட்டு வரேன். நர்ஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சார் இந்தாங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே டோஸ் போட்டுட்டேன். ஐயோ விட மாட்டாங்க போல இருக்கே. வேற எதனா பிளான் போடுறா அர்ஜுன். அர்ஜுன், இன்ஜெக்ஷன் இடுப்புல போடணும், கொஞ்சம் திரும்பி படுக்கிறியாப்பா? சரிங்க டாக்டர். டாக்டர் எனக்கு வாஷ்ரூம் போகணும், போயிட்டு வந்துட்டுமா? சரி சரி, நான் போட்டுட்டு அப்புறமா போப்பா வாஷ்ரூம். என்ன அர்ஜென்ட்டா உனக்கு? ஆமா ஆமா டாக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வருது, நான் இப்பயே போயிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா நான் இங்கேயே பண்ணிடுவேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் என்னை விட்டுடுங்க டாக்டர். எப்படியோ தப்பிச்சிட்டோம்டாப்பா நம்ம. மலர், உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன். அர்ஜுன் வரதுக்குள்ள திரும்பி படுமா, இடுப்புல போட்டுடுறேன், சரியா? சரிங்க டாக்டர். வெரி குட் கேர்ள். இப்போ நான் உனக்கு குத்த போறேன். எப்படி நாய் கடிச்சப்போ வலிச்சதோ அதே மாதிரி லைட்டா வலிக்கும். பயப்படாத, சரியா? ஒன்றும் ஆகாது. ஆ வலிக்குது டாக்டர். அவ்வளோதாம்மா, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். நர்ஸ், இவங்களுக்கு போட்டு தேய்ச்சி விடுங்க, சரியா போயிடும். இருங்க டாக்டர், நீங்க எங்களுக்கு குத்துறீங்கல்ல, நான் உங்களுக்கு குத்துறேன். இப்ப எப்படி வலிக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க மட்டும் எங்களை அப்போ புஸ்கு புஸ்குன்னு குத்திடுறீங்க. இப்ப நான் உங்களுக்கு குத்துறேன், நீங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ குத்த போறேன், நான் எப்படி குத்த போறேன்னு எனக்கும் தெரியல. இந்த பேண்ட் வேற இருக்கு, பேண்ட் இறக்கிட்டு கீழே குத்த முடியுமா? அப்படின்னா அந்த பேண்ட்டை இறக்கணும்னு பாக்குறேன், எப்படி இறக்குறது? ஆஹா, யார் அது பின்னாடி? அர்ஜுன், நீ என்ன பண்ற இங்க? உன் கையில எப்படி இன்ஜெக்ஷன் வந்தது? டாக்டர் டாக்டர், அங்க ஒரு கீழே இருந்தது இன்ஜெக்ஷன், அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க டாக்டர், உங்க கையில கொடுக்கலான்னு வந்தேன். இந்தாங்க. சரி சரி, வா, அங்க உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், மொல்லமா குத்துங்க டாக்டர், வலிக்காத மாதிரி குத்துங்க டாக்டர். வலிக்குதே டாக்டர், வலிக்குது. ஏன் டாக்டர் இவ்வளவு ஜோரா குத்துறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.